குருவை நமஸ்கரித்து அவன் குருவை தெய்வமாக வணங்குகிற அந்த கணத்தில் என்ன காரியம் நடக்குமா? பல பிறவிகளில் அந்த குறிப்பிட்ட ஆன்மா, மாணாக்கனாகிய அந்த ஆன்மா பல பிறவிகளில் தேடிக்கொண்ட முள்மரக்காடு போன்ற அவனுடைய வினையின் கொடுமைகளை எல்லாம் உடனே பறித்து போட்டு விடுவாராம், வேரோடு தூரோடு. என் குருதான் தெய்வம் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு அவன் வணங்குகிற அந்த நொடியில் அவனின் பல பிறவிகளில் தொடர்ந்து வந்த அவனுடைய வினை என்னும் முள்மரக்காட்டை வேரோடு பறித்து போடுவாராம். அந்த நிகழ்வுக்கு பெயரை எப்படி வருது? சமஸ்கிருத வார்த்தையில் வருதுன்னா துரிதத்தரணம், துரித உத்தரணம், துரிதோத்தரணம், துரிதோத்தரணம் என்று வருது. துரிதம் என்றால் உடனடியாக, உத்தரணம் என்றால் பறித்து போடுவது. உடனடியாக பறித்து போடுவது என்ற காரியம் நடக்கிறதுக்கு ஒரு மானிட குரு, ஒரு மானிட மாணாக்கன், 12 ஆண்டு கால பயிற்சி, 12 ஆண்டு காலத்தில் அவனுடைய அறிவையும் தெளிவையும் ஆற்றலையும் அவன் பிறந்த குலத்தையும் அவனுக்கான எல்லா நிலைகளையும் ஆராய்ந்து அவர் கற்றுத்தந்த நிலையில் அவன் தேர்ச்சி பெற்று இவர்தான் என் தெய்வம், இவர்தான் என் குரு, என் குருதான் என் தெய்வம் என்ற முடிவுக்கு வருவதற்கு 12 ஆண்டுகள். அந்த தாய் என்ன சொல்கிறாங்க அந்த அமெரிக்க பக்தர்கள்ட்ட? என் பாதம் பார்த்தவனின் பாதங்கள் பாவங்களை பறித்து போட்டேனே, பார்த்தீர்களா? ஆக அம்மாவினுடைய அந்த அருள் தரிசனம் எத்தகைய உன்னதமானது! அந்த மார்ச் 3ஆம் தேதி எத்தனை பெரும் பணிகள் இருந்தாலும், என்ன தொல்லைகள் இருந்தாலும், என்ன இடர்பாடு இருந்தாலும், குடும்பத்துக்கு ஒருத்தராவது, குடும்பமே வந்து நின்றுட்டா பெரிய விஷயம், குடும்பத்திற்கு ஒருவராவது வந்து நின்று அம்மாவின் திருப்பாதம் பணிந்து அந்த திருமுகம் பார்த்து, அம்மா உடனிரு, நீ தந்த உயிர் வாழ்வுக்கு நன்றி, என் குருவான தெய்வம் அம்மா நீ வாழ்வாங்க வாழ வேண்டும், நீ தந்த இந்த ஆன்மீகம் உலக மக்கள் எல்லோர் துன்பங்களையும் நீக்கி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒரே தாய் ஒரே குலம் ஒரே குணம் ஒரே செயல் என்ற சிந்தனையை நீ ஊட்டி உருவாக்கி தந்த இந்த இயக்கம் எண்டு எடுக்க விடாமல் உலக மக்கள் யாவரின் உள்ளங்களிலும் சென்று சேர்ந்து எல்லா மக்களும் நிம்மதியும் நிறைவும் அமைதியும் பெற அம்மா நீ தந்திருக்கிற ஆன்மீகம் என்கின்ற இந்த அருள் அமுதத்திற்கு நாங்கள் எதை நிகராக்குவோம், எதை ஒப்பிட முடியும், எதை நாங்கள் உன்னோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று நம்மை சொல்ல வைக்கிற காரியம். 12 ஆண்டு கால பயிற்சிக்கு பின் தெரிந்த ஒரு வாழ்வை எந்த விவரம் தெரியாத ஒரு பாமர பிள்ளை, அம்மா அந்தா உட்காந்துருக்காங்க, அந்த பங்காரமா உட்காந்துருக்காங்க, நல்லா பாரு, பாதம் தெரியுது, அம்மாவோட பாதத்தை இன்னைக்காவது நான் நல்லா பார்க்கலாம், என்ன நல்லா பாரு, சக்தி தொடாதீங்க, சக்தி நகர்த்தாதீங்க, சக்தி ஒரு நிமிஷம் பார்த்துடுறோம் சக்தி என்று நின்று, அம்மா காப்பாத்துமா, அம்மா கூடவே வாமா, அம்மா நீதாமா எங்களுக்கு எல்லாம் என்று கண்ணீர் மல்க, கண்ணீர் கசிய மனம் குடைந்து அப்படியே மனக்குடைவோடு இருக்கிற எல்லா துன்பங்களினுடைய நசிவுகளிலும் கிழிந்த நாராக இருக்கிற அந்த மனித கூட்டம் தாயின் மடி குழந்தைகளைப் போல அந்த பார்த்தபடி பாதம் பார்த்தபடியே அந்த முகத்தை பார்த்துட்டு போகுதுங்கள்ல. அதை அம்மா என்ன சொல்லுகிறார்கள்? பாதம் பார்த்தவனின் பாவத்தை பறித்து போட்டேனே, பார்த்தீர்களா? மனிதர்கள் எங்க பார்க்க, அதுவும் அம்மா சொன்னா தானே தெரியுது. உலகத்தில் என்றோ நடக்கப் போகின்ற காரியத்தையும் இந்த தாய் சொல்லி விடுவாள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன முடிவை காணப்போகிறது என்பதையும் அம்மா சொல்லி விடுவாள். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடக்க போகிறதையும் சொல்லிடுவாங்க, நடக்க போகிற முடிவையும் சொல்லிடுவாங்க. அம்மா நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்களேவான்னு சொல்கிறப்போ அம்மா ஒரு சின்ன புன்னகை மட்டும் செய்வார்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் எந்த இடத்திலும் பெண்மை சிறுமைப்படுத்தப்படுவதை அம்மா பொறுத்து கொள்ளவே மாட்டாள். எந்த இடத்திலும் வறுமை ஏளனம் செய்யப்படுவதை இந்த குரு தெய்வம் தாங்கிக் கொள்ளாது. எந்த இடத்திலும் பசி பட்டினி என்கின்ற துன்பங்கள் இருந்துவிடக்கூடாது. அதை உடனடியாக போக்குவதற்கான முயற்சியை தன் பிள்ளைகளை கொண்டே அம்மா செய்ய வைப்பாள். எந்த விளம்பரமும் இல்லாமல். விவரமில்லாதவன் என்று உலகம் பேசுகின்ற மனிதனை கூட ஆன்மீகத்தில் விவரமுள்ள மனிதனாக உருவாக்கி காட்டுவது இந்த மருவத்தூர் குரு தெய்வம் பங்காரம்மா மட்டும்தான். எல்லா இடங்களிலும் சோர்ந்து தோற்றுப்போய் நின்ற மனிதனை எல்லாம் நிமிர்த்து வைத்து நடக்க கற்றுக் கொடுத்தவள். என்ன தவம் என்ன